பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேர்களுக்கு இப்ப எந்த மாதிரி எண்கள் எழுத்துக்கள் நம்ம எடுத்துக்கிட்டா ரொம்ப நன்மை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கும்பத்தில் எல்லாமே ஸ்டோரேஜ் மனப்பாடம் பண்றது, எல்லாத்தையும் மைண்ட்குள்ள ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க மூதாதையர்கள் அம்சத்தில் ஒருத்தராக எடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்களா. உங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி பட்டம் பெற்றவர்கள் அப்படிங்கிற ஃபேமஸ்ங்கிறத பட்டம் ஒரு பட்ட பெயர் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பட்ட பெயர் எப்படியோ அது ஃபேமஸான பட்ட பெயராக இருக்கும். அது எப்படியோ அது போல் இவங்களுடைய பேர் நல்ல எல்லா பக்கமும் வெளியே தெரிகிற மாதிரி கொடுக்கணும்னா இவங்களுக்கு எந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா விருச்சிகத்தை ஆக்டிவேட் பண்றது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னா அவங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். தலையில் ஒரு கிரீடத்தை சுமத்துவதற்கு விருச்சிக ராசி உங்களுக்கு ரெடியா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. அதனால் கும்பராசிக்காரர்கள் இந்த நேம கரெக்டா எடுத்துக்கோங்க. இந்த முதல் லெட்டரை பயன்படுத்தினா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ந, நீ, நூ, நீ, நோ, ய, இ, யு இந்த பெயர்கள், இந்த முதல் லெட்டர் தொடங்குற பெயர்கள் உங்களுக்கு வசீகரிக்கும் தன்மை உடையதாக இருக்கும். இந்த லெட்டர்கள் தொடங்குற பெயரை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில ஒரு வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கௌரவமான ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் ஒரு தொப்பியோ இல்லாட்டா ஒரு கிரீடமோ இல்லாட்டா ஒரு கொடையோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பேர், இந்த முதல் லெட்டர் உள்ள பேரை நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. நான் இதுல எப்படி நான் இதை ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறது, கண்ணாடியை பார்த்து நான் எதை கையில் வைத்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா மூலிகை சாறை கையில் வைத்து நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். இல்லாட்டா தனவந்திரி போட்டோ, தனவந்திரியோடைய போட்டோ கையில வச்சு ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். அதனால கும்பராசிக்காரர்கள் கையில தனவந்திரி போட்டோ வச்சுட்டு கண்ணாடி முன்னால் நின்று உங்களுடைய பேரு உச்சாடம் பண்ணலாம். இல்லாட்டா மூலிகை சாறுகள், ஏதாச்சும் ஒரு மூலிகை சாறு அதை பயன்படுத்தி அதுல இருந்து உங்க பெயரை உச்சாடம் பண்ணி நீங்க உங்க பெயரை நிலைநிறுத்தி கொள்ளலாம். அதோடைய பவரை நீங்க வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு எது நன்மை தரக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை தர பெயர்கள் தூச, அப்புறம் அதெல்லாம் சசி, டோனி இந்த பேரெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய பேராக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 8, 5, 6 இந்த எண்கள் சிறந்த எண்களாக இருக்கும். அதே போல் கும்பராசிக்காரர்களுடைய அதாவது நன்மை தரும் பெயர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய பேரும் இந்த சசி, சி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கும். சாரா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய பேர்களாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு கிராம்பை கையில வைத்து கொண்டு அந்த கிராம்புடன் நீங்க எல்லா பேரையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பேர்கள் உங்களுக்கு நிறைய வசீகரிக்கும் தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எண்களில் 4, 8, 5, 6 எண்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு நம்பரோ அதே போல் 9ஆம் நம்பர் ரொம்ப டேஞ்சரஸான நம்பர். இதை நீங்க எக்காரணத்து கொண்டும் பயன்பாட்டில் வைக்க கூடாது. அதே சமயம் 1ஆம் நம்பரும் பயன்பாட்டில் வைக்க கூடாது. இந்த 1ஆம் நம்பர் பயன்பாட்டில் வரும்போது எப்ப வரும்னா உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் பதவி உயர்வு வரும்போது 1ஆம் நம்பர் உங்க கண் முன்னால் அதிகமா ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு ஏதோ வெற்றி வாய்ப்புகள் கூடி வரும் அப்படின்னு அர்த்தம். அந்த வெற்றி வாய்ப்புகள் கூடி வரும்போது சிறந்த முறையில் உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். ஆனா அது அதிகமான உங்க கையில் 1ஆம் நம்பரை புழக்கத்தில் வைக்காதீங்க. அது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கொடுக்கும் அப்படிங்கிறது. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா நாகாத்தம்மா வழிபாடு இல்லாட்ட காளி தேவி வழிபாடு வணங்கினால் உங்க வாழ்வில் நிறைய மாற்றங்களும் வித்தியாசங்களும் கிடைக்கும். தொட்டாச்சினிங்க செடியுடன் நீங்க நிறைய புலங்கள் வச்சு உங்க பேரை சொல்லி அந்த தொட்டாச்சினிங்க தொட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் வெற்றியையும் கொடுக்கும். இந்த மாதிரி உங்க பேர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தையும் சிறந்த நன்மையும் கிடைக்கும் போது உங்க வாழ்வில் வளமான வாழ்க்கைகள் பல உங்களுக்கு காத்து கொண்டே இருப்பது போல் இருக்கும். உங்க வாழ்வின் மாற்றத்தை இந்த பேரும் எண்ணும் உங்களுக்கு மாறி அமைச்சு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்க வீட்டின் வளர்ச்சிக்கும் உங்க நண்பர்களுடைய வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால இந்த கும்பராசிக்காரர்கள்
இறைவனுடைய முழுமையான வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை கூறுவதில் சிறிதும் மையம் இல்லை. ஏன்னா இவங்க முன்னோர்களின் சாயலாக பிறந்தவர்கள்னால முன்னோர்களுடைய முழுமையான அருளும் பெற்றவர்கள். அதனால கும்பராசி நேயர்கள் வளமான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.